ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அவங்க கூட முருகனுடைய வழிபாட்டு முறைகள் பற்றியும் 48 நாள் முருகனுக்கு விரதம் இருந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும், நேரத்தில் வந்து நமக்கு மாதவிடாய் வந்தாலோ வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் எப்படி கடந்து நம்ம இந்த வழிபாட்டு முறையை முடிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல 48 நாள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாகவே இந்து தர்மத்தில் இந்த மண்டலத்தை 3ஆக பிரிச்சிருக்காங்க. 41 நாள், 45 நாள், 48 நாள் அப்படின்னு. பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது 48 நாள் தான். இப்போது சபரிமலைக்கு நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா 41 நாள் கணக்கு வைத்து அவங்க வந்து விரதம் இருப்பாங்க ஐயப்பன் பக்தர்கள். வேதங்களை பொறுத்து விரதம் இருக்கணும் அப்படின்னா 45 நாள் கணக்கு எடுத்துப்பாங்க. கோள்களை பொறுத்து நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னா 48 நாள் நம்ம விரதம் இருக்கலாம். மனித பிறவியாக பிறந்த நம்மலாம் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கணும், நம்மளுடைய கிரக கோளாறுகள் நீங்கணும் அப்படின்றனால நம்ம 48 நாள் தான் விரதம் இருக்கணும். கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கும் 48 நாள் கணக்கு கொண்டு தான் செய்வாங்க. அதனால் இந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு அவ்வளோ வலிமைகள் இருக்குது. இந்த 48 நாள் விரதம் வந்து எந்த தெய்வத்திற்கு வேணாலும் நீங்கள் இருக்கலாம். குலதெய்வத்திற்கு இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு இருக்கலாம், அம்பாள், வாராகி, சிவன், இந்த மாதிரி என்ன தெய்வத்துக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெளிவாயிடுச்சு. இந்த விரதத்தை என்றைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பற்றி நம்ம பார்க்கலாம். நாம் விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாட்களை 3ஆக பிரிக்கலாம். கிழமைகளை பொறுத்து பிரிக்கலாம், திதிகளை பொறுத்து பிரிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நட்சத்திரங்களை பொறுத்து பிரிக்கலாம். கிழமைகளை பொறுத்து நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 4 கிழமைகளிலும் முருகனுடைய விரதத்திற்கு வழிபாடை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து எல்லாருமே நம்ம வந்து வீட்டில் இருப்போம். இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அந்த நாளில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். திதி முறைப்படி இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஷஷ்டி திதி அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ ஷஷ்டி திதியவே நம்ம 2ஆக பிரிக்கலாம். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு. வளர்பிறை சஷ்டி கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு செல்வம் பெருகணும், இந்த காசு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வளர்பிறை சஷ்டியை பயன்படுத்திக்கலாம். கடன் தீரணும், குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் குறையணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேய்பிறை சஷ்டியை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுடைய சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முருகனுக்கு மிகவும் உகந்த கார்த்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திர நாட்களை பொறுத்து நீங்கள் விரதத்தை கடைபிடிச்சிக்கோங்க. இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கடைபிடிக்கலாம். இப்போ ஆண்களுக்கு தொடர்ச்சியாக 48 நாள் கடைபிடிக்க முடியும். பெண்களாகிய நம்மளால் ஒரு மாதத்தில் முடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறனால நீங்கள் விரதத்தை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. மாதவிடாய் என்னைக்கு வருதோ அந்த நாளோட அந்த கணக்கை நிறுத்திடுங்க. இப்போ 25 நாள் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு 3 நாளோ 5 நாட்களோ அந்த மாதவிடாய் நாட்களை வந்து கணக்கு பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம். அதாவது 25 நாளுக்கு அப்புறம் 26 அப்படின்னு கணக்கு பண்ணி 48 நாள் நீங்கள் வந்து இந்த விரதத்தை தொடர்ச்சியாக செய்யலாம். இந்த விரதம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா யார் விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ அவங்க வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும். வீட்டில் வந்து அசைவம் சமைக்கலாமா அப்படின்னா வீட்டில் நம்ம அசைவம் சமைக்கலாம். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அசைவம் சமைச்சு கொடுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் விரதம் இருக்கிற நம்ம வந்து அசைவம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். இப்போ வீட்லேயும் நீங்கள் சொல்லிடுங்க, நான் இந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்னு. வீட்டில் சொல்லி எல்லாருக்கும் சரி வேண்டாம், அசைவம் நம்மளும் சாப்பிட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 48 நாள் வீட்டில் சமைக்காமலும் இருக்கலாம். இல்லை வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்டே ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் சமைச்சு கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்டில் எப்படி விரத முறைகள், வழிபாட்டு முறைகள் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். காலை நேரத்தில், மாலை நேரத்தில் இந்த மாதிரி ஷட்கோண கோலம் போடணும். நிறைய பேர் ஷட்கோண கோலம் போடுறதில்ல, அந்த நட்சத்திர கோலம்
கோலம் தான் போடுறோம். ஆனால் நட்சத்திர கோலம் போடக்கூடாது, ஷட்கோண கோலம் ஒரு இதுலேயும் வந்து நட்சத்திரம் வரணும், அந்த மாதிரி போடணும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் பூஜை அறையில் மாக்கோலத்தால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன மந்திரங்கள் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து திருப்புகழ் பூஜை. ஏன் திருப்புகழ் பூஜை அப்படின்னா, திருப்புகழுக்கு அவ்வளோ பெருமைகளும் மகிமைகளும் சிறப்புகளும் இருக்குது. அருணகிரிநாதர் பாடிய அந்த திருப்புகழுக்கு பேர் வச்சதே நம்மளுடைய முருகப்பெருமான் தான். அதனால் அந்த திருப்புகழை பாராயணம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே திருப்பம் கண்டிப்பாக வரும். உண்மையான இறைபக்தியோடு முருகப்பெருமானை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக அவங்கள வந்து சேருவார். அதனால் திருப்புகழை பாடுறது ரொம்ப சிறப்பு. இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமண திருப்புகழ் இருக்குது. குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்க திருப்புகழ் இருக்குது. அந்த மாதிரி என்ன திருப்புகழ் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் பண்ணலாம், பாடலாம். காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் கண்டிப்பாக ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இப்போ வந்து முருகன் வழிபாடு அப்படின்னாலே எல்லாரும் வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. உங்களுடைய விருப்பம், நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனுக்கு 6 விளக்குகளும் போட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போது இந்த வழிபாடு செய்யும்போது நம்ம முருகனுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் அப்படின்னா, சக்கரை பொங்கல், பால் பாயாசம், தேன், தினை மாவு, இந்த மாதிரி எளிமையாக உங்களால் செய்யக்கூடிய நெய்வேத்தியங்களை வச்சுக்கலாம். எதுவுமே முடியல அப்படின்னா 2 வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், இதையும் வைத்து நீங்கள் வழிபாட்டை எளிமையாக செஞ்சுக்கலாம். வந்துட்டாலே நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதனால் இந்த 3 வேளையில், காலை மதியம் இரவு, இந்த 3 வேளையில் உங்களால் எந்த வேளை வந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியுமோ ஒரு வேளையாவது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அது உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்தது. இந்த விரதம் இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா நாளும் போக முடியல அப்படின்னாலும் அந்த செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது நமக்கு நிறையா தடங்கல்கள் வரும். ஆனால் அந்த தடங்கள்லாம் பார்த்து மனசோர்வும் உடல் சோர்வும் அடையாமல் மனசையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி இந்த விரதத்தை கடைபிடிங்க. அதற்கான பலன் கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பாரு. ஒரு தாய் தந்தைக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றது. அதே மாதிரியே கந்த கடவுளான சொந்த கடவுள், கலியுக கடவுள் முருகப்பெருமானுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் எதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்குறத இந்த திருப்புகழ் பூஜை நடத்தி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.